மா சுப்பிரமணியம் அமைச்சரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டீங்களா எஸ்ஐடி? மா சுப்பிரமணியம் அவன்கிட்ட கேட்டிங்களா எதற்காக ஃபோன் வந்துச்சு, எதற்காக நீங்கள் பேசுனீங்க, இந்த பேட்டர்னில் எதற்காக நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கிறீங்க, இந்த கேள்விகளை நம்முடைய எஸ்ஐடி அதிகாரிகள் கேட்டிங்களா? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் திமுக அரசு யாரை காப்பாற்ற துடிக்கிறது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை போலீசார் விசாரிக்க வேண்டும் எனவும் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். இதற்காக 24ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷன்லிருந்து எதற்காக வெளியே விடப்பட்டார்? இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு 8:30 மணிக்கு மேலே 24ஆம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுகிறாங்க. இது கோட்டூர் சண்முகத்தினுடைய சிடிஆரை பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் வெளியே வந்ததுக்கப்புறம் கோட்டூர் சண்முகத்தினுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறார். 8:30 மணிக்கு பேசுகிறாங்க. 8:32 மணிக்கு மா சுப்பிரமணியம் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுகிறாங்க. இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எதற்காக, யாரை காப்பாற்றுறதுக்காக இவ்வளவு பதட்டம்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய நடராஜன் ஒருத்தர், ஒரு முக்கியமான அதிகாரி, கேட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்குது. அதெல்லாம் காவல்துறை நீங்கள் தான் சொல்லணும், எல்லாம் என்னுடைய வேலை கிடையாது. 48 மணி நேரம் கழித்து அந்த நடராஜன் யாருன்னு பேசுவோம். ஒரு பிஆர்ஓவா, கேட் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நடராஜனும் கோட்டூர் சண்முகமும் எத்தனை முறை பேசியிருக்காங்கன்னா, டிசம்பர் 23ஆம் தேதி பேசியிருக்காங்க, டிசம்பர் 24ஆம் தேதி பேசியிருக்காங்க, டிசம்பர் 25ஆம் தேதி பேசியிருக்காங்க, டிசம்பர் 26ஆம் தேதி பேசியிருக்காங்க. மொத்தமாக இந்த 4 நாட்களில் கோட்டூர் சண்முகமும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணி செய்யக்கூடிய நடராஜனும் 13 முறை பேசியிருக்கின்றார்கள். 13 முறை. நான் ஏற்கனவே சொன்னது போல 24ஆம் தேதி குற்றம் நடந்த அடுத்த நாள் வெளியே வந்த ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகமும் 8:34க்கு மறுபடியும் பேசுகிறான். கோட்டூர் சண்முகம் இதோடு நிற்கலிங்க. ஞானசேகரன்ட்ட 8:34 சாயந்தரம் மணிக்கு பேசிய பிறகு கோட்டூர் சண்முகம் யார்கிட்ட பேசுகிறான்னா, இன்னொரு காவல்துறை உயர் அதிகாரி, ஏன்னா காவல்துறை மீது மரியாதை இருக்கின்ற காரணத்தினால உயரதிகாரியுடைய பேர் அந்த நேரத்தில் சொல்லலை, 8:59க்கு சாயந்தரம் ஃபோன் பண்ணுறார் கோட்டூர் சண்முகம், டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர். 9:07க்கு மறுபடியும் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர். இதெல்லாம் 24ஆம் தேதி இரவு. நல்லா நீங்கள் மக்களை யோசிச்சு பாருங்கள். 24ஆம் தேதி பதட்டம், காவல்துறை கூட்டிகிட்டு போகிறாங்க, காலையிலிருந்து பேசுகிறாங்க, மா சுப்பிரமணியத்திட்ட பேசுகிறாங்க, தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுகிறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் பணிபுரியக்கூடியவங்ககிட்ட பேசுகிறாங்க. அந்த 24th நைட் இஸ் த மோஸ்ட் குரூஷியல் நைட். காரணம், எவிடன்ஸ் அளிக்கப்படுது. உள்ளே போயிட்டு வெளியே வந்த ஞானசேகரன் எவிடன்ஸ் அளிக்கப்படுது. ஏன்னா இவங்க ரெஜிஸ்டர் பண்ண 11 செக்ஷனில், நான் புதுசாக அது பொருளை கலப்பினீங்க சொல்லல, தமிழகத்தினுடைய எஸ்ஐடி ரெஜிஸ்டர் பண்ண 11 செக்ஷனில் ஒரு செக்ஷன் எவிடன்ஸ் அளித்ததுக்காக ஒரு செக்ஷனை போட்டிருக்கான். அப்போ என்ன எவிடன்ஸ் அளிக்கப்பட்டது? அதன் பிறகு 25ஆம் தேதி காவல்துறை சொல்கிறாங்க, ஞானசேகரனை சாயந்தரம் கைது பண்ணுற பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யலை, செல்ஃபோனில் எங்களுக்கு தெரியல. மே 14ஆம் தேதி தான் சொல்கிறாங்க இன்னொரு பாலியல் வன்கொடுமை வழக்கு ஞானசேகரன் மீது பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதை பற்றி யாரும் நம்ம பேசலை, அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு கூட தெரியாது. 25ஆம் தேதி காவல்துறையை பொறுத்தவரை பிளாங்க். ஞானசேகரனை கைது செய்த பிறகு பிளாங்க். ஸோ கோட்டூர் சண்முகத்திற்கு எதற்காக இவ்வளவு பதட்டம்? அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்டச் செயலாளர். அப்போ காவல்துறை எஸ்ஐடி அதிகாரிகள் கோட்டூர் சண்முகத்தை கூப்பிட்டு விசாரிச்சிங்களா? ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்களா? கோட்டூர் சண்முகம் எந்த காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினாங்க, அவங்கள கூப்பிட்டு பேசுனீங்களா? மா சுப்பிரமணியம் அமைச்சரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டீங்களா எஸ்ஐடி? மா சுப்பிரமணியம் அவன்கிட்ட கேட்டிங்களா எதற்காக ஃபோன் வந்துச்சு, எதற்காக நீங்கள் பேசுனீங்க, இந்த பேட்டர்னில் எதற்காக நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கிறீங்க, இந்த கேள்விகளை நம்முடைய எஸ்ஐடி அதிகாரிகள் கேட்டிங்களா? அன்பு சொந்தங்களே, இந்த நேரத்தில் நீங்கள் 2 விஷயத்தை பார்க்கணும். இந்த 24ஆம் தேதி இவ்வளவு நான் சொல்ல இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய வழக்கறிஞர் சொல்றாரு, அதே 24ஆம் தேதி 2 காவல்துறை அதிகாரிகள் அந்த மாணவியை பார்த்து எஃப்ஐஆர் வேண்டாமா, எஃப்ஐஆர்லாம் போட்டால் வாழ்க்கை கெட்டு போயிருமா, எஃப்ஐஆர் கொடுக்காதேன்னு 2 பேர் சொல்றாங்க. 2 காவல்துறை அதிகாரி, ஒருத்தர் மஃப்டியில் வர்றாங்க, ஒருத்தவங்க யூனிஃபார்ம்ல வர்றாங்க. நான் சொல்லுகின்ற இவ்வளவு விஷயங்கள் 24ஆம் தேதி நடக்கும் பொழுது 2 காவல்துறை அதிகாரிகள் அதே 24ஆம் தேதி மாணவிகிட்ட எஃப்ஐஆரை எடுக்க 1 full day டிலே பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது எல்லாமே உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது மட்டுமல்ல, உங்கள் முன்னால் இந்த நேரத்தில் நான் வைத்திருக்கின்றேன். அன்பு சொந்தங்களை, செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.